கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய காலம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதா. இன்றைய ஜீவ வார்த்தையாக இறைவன் புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்றாய் கவனிக்க. பொய்யவன் வரைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. அப்பொழுது அது திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி பொய்யவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வளைத்தான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு ஜீவ வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு அருமையான ரோமை. எரேமியா ஆண்டவர் பொய்யன் வீட்டுக்கு அனுப்புகிறார். எரேமியா குயவன் வீட்டுக்கு சென்றான். அங்கே குயவன் மண்பாண்டங்களை செய்து கொண்டிருந்தான். மண்பாண்டங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் கையில இருந்த அந்த மண்பாண்டம் உடைந்து விட்டது, கெட்டு போயிடுச்சு. மீண்டும் அதை தன் பார்வைக்கு அருமையானபடி அதை திருத்தமாக செய்தான், நேர்த்தியாக செய்தான், அழகாய் வணைந்தான். ஆண்டு சொன்னார், எரேமியா பார்த்து சொன்னார், இதே போலதான் இஸ்ரவேல் மக்களை நான் செய்வேன், அழகான பாத்திரமாய் வணைவேன் என்று சொன்னார். தெரியுமா? குயவன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கையில் இருக்கிற களிமண் யார்? நானும் நீங்களும். தெரியுமா? வேதம் சொல்கிறது, ஆண்டுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்தவர் என்று சொல்கிறேன். தெரியுமாங்களே, களிமண்ணாகிய நாம் ஆண்டுடைய கரத்தில், அவருடைய பலத்த கரத்தில், அழகாக வடையின் கரத்தில் நாம் அடங்கி இருக்கும் பொழுது, நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்மை ஒரு அழகான பாத்திரமாய் மாற்றுவார், ஒரு கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். மற்றவர்களுக்கு, இந்த உலகத்திற்கு உபயோகமான, விரும்பப்படத்தக்க ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். தெரியுமாங்களே, பலத்த கையில் அடங்கி இல்லாவிட்டால் எப்படியாவது நம்மை வடைய முடியும்? அநேக மண் பாண்டங்கள் அது உடைந்து விட்டது. இந்த அநேகருடைய வாழ்க்கை உடைந்து காணப்படுகிறது. தெரியுமாங்களே, ஏன்? என்ன காரணம்? நம்மளுடைய கருத்தில் அடங்காவிட்டால், அவருடைய சமூகத்தில் நாம் இல்லாவிட்டால் வாழ்க்கை கெட்டு போயிடுகிறது. தெரியுமா? நம் ஆண்டு கருத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவரோடு கூட இருக்கும் பொழுது, குயவனாகிய அவர், களிமண்ணாகிய நம்மை ஒரு அழகான பாண்டமாய் மாற்றுவார், பாத்திரமாய் மாற்றுவார், நல்ல வாழ்வை நமக்கு தருவார். தெரியுமாங்களே, எனவே குயவனாகிய இயேசுவினுடைய கருத்தில் அடங்கி இருக்கும். நான் உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஒரு அழகான பாத்திரமாய் மாற்றுவார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. உயிராகிய உம்மிடத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. நான் வெறும் களிமண், நான் வெறும் களிமண் ஆண்டவரே. அன்று மண்ணினாலே ஆதாமை உருவாக்கின ஆண்டவர், ஆண்டவர் எங்களையும் நீ உண்டாக்கியிருக்கிறார்கள் சோதனம். ஆனாலும் எங்கள் வாழ்வை ஒப்புக்கொடுக்கிறோம். அழகான பாண்டமாய், அழகான பாத்திரமாய் எங்களை வணையும் சாமி. நாளை உடைய செய்தி கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ வணையும் சாமி. இப்படி ஆசீர்வாதமுடைய பாதுகாப்பினாலே உடைய பிள்ளைகள் கூட இருக்க முடியாது. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக.